வணக்கம் நண்பர்களே. 10 லட்சம் பேரை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்புவதற்கான அதிரடி திட்டம் உள்ளதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டிலேயே செவ்வாய் கிரகத்தில் குடியிருப்புகளை உருவாக்குவது தொடர்பான தனது திட்டத்தை எலான் மஸ்க் அறிவித்திருந்தார். தற்போது 2050ஆம் ஆண்டுக்குள் 10 லட்சம் மக்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்ப இலக்கு நிர்ணயித்துள்ளார். ஆனால் இந்த சவாலான பணியை எலான் மஸ்க் எப்படி சாதிப்பார் என்பது மிகப்பெரிய கேள்வியாகும். செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்யும் பணியில் பல நாடுகள் தற்போது ஈடுபட்டுள்ளன. செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் வாழ்வதற்கான உறுதியான எந்த ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை என நாசா விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். ஆனால் செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலத்தில் பெரிய கடலும் உயிர் வாழக்கூடிய வளிமண்டலமும் இருந்ததாக பல சான்றுகள் தற்போது கிடைத்துள்ளன. தற்போது செவ்வாய் கிரகம் என்பது குளிர்ந்து போன பாலைவனமாக உள்ளது. செவ்வாய் கிரகத்தில் இன்னும் நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது உள்ளது. செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கான அடிப்படை விஷயங்களான தண்ணீர், காற்று மண்டலம், தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சிலிருந்து பாதுகாப்பு கிடைக்குமா என்பது குறித்து ஆராய்ச்சிகள் செய்து வருகின்றனர். செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்கள் செல்வதில் மிகப்பெரிய சவால் பூமியிலிருந்து அது உள்ள தூரம். பூமியிலிருந்து 34 பில்லியன் மைல் தொலைவில் செவ்வாய் கிரகம் உள்ளது. தற்போது 3 ரோவர்கள் அதனுடைய மேற்பரப்பை ஆய்வு செய்து வருகின்றன. இதில் நாசாவின் பெர்செவரன்ஸ் மற்றும் கியூரியாசிட்டி ரோவர்கள் மற்றும் சீனாவின் ஜுராங் ரோவர் ஆகியவை அடங்குகின்றன. இதுவரை செய்யப்பட்ட ஆய்வுகளின்படி அங்கு மனிதர்கள் சுவாசிக்க தேவையான காற்று இல்லை. துருவ பகுதியில் பனிக்கட்டி இருந்தாலும் அது மனிதர்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்க முடியாது. மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் கதிர்வீச்சு அபாயம் செவ்வாய் கிரகத்தில் உள்ளது. அங்கு வீசும் புழுதி புயல் பல நாட்களுக்கு வீசுமாம். இவையெல்லாம் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ முடியாத சூழல் அங்கு உள்ளதை காட்டுகின்றன. இந்நிலையில் செவ்வாய்க்கு மனிதர்களை அனுப்பும் பணியின் ஒரு பகுதியாக எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நாசாவிடம் செவ்வாயில் தரையிறங்கும் இடத்தை வழங்குமாறு கோரியுள்ளது. அதேபோல ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஸ்டார்ஷிப் ராக்கெட்டுகளை உருவாக்கி வருகிறது. இது மனிதர்களையும் பொருட்களையும் செவ்வாய் கிரகத்திற்கு எடுத்துச் செல்ல வடிவமைக்கப்பட்ட முழுமையான மறுபயன்பாட்டு வாகனமாகும். செவ்வாய் கிரகத்தில் ஒரு நகரத்தை உருவாக்குவதற்கு சுமார் $100 பில்லியன் ஆகும் என எலான் மஸ்க் மதிப்பிட்டுள்ளார். எலான் மஸ்க் இதுவரை முடியாது என கைவிடப்பட்ட பலவற்றை சாதித்து காட்டியவர். செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தையும் சாதித்து காட்டுவார் என எதிர்பார்க்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.